Pnictaginaceae, taxonomy and systematics. இது PGTRB botany new syllabusல இருக்கிற one of the family இது 4 o'clock family. இதோட common name என்ன? 4 o'clock family. Pnictaginaceae என்னது? 4 o'clock family. Systematic position. Bentham and Hooker படி dicotyledon. Di என்ன? 2 cotyledons. Monoclamidae single whorl, அதாவது perianth மட்டும்தான் இருக்கும். Calyx and corolla தனித்தனியா இருக்காது. Caryophyllales, Pnictaginaceae. Engler and Prantl படி dicotyledon, Archiclamidae, Centrospermae, Pnictaginaceae. Engler and Prantl படி dicotyledon, Archiclamidae, Centrospermae, Pnictaginaceae. APG4 system படி eudicots, codicots, order Caryophyllales, family Pnictaginaceae. So APG4 system படி eudicots, codicots, order Caryophyllales, family Pnictaginaceae. General characteristics of the family. So in the family oda common name 4 o'clock family. 4 o'clock plant family னு வெச்சுக்கலாம். So இந்த habit பாத்தீங்கன்னா herb இருக்கு, shrub இருக்கு, climbing woody vines இருக்கு. Miraculous jalapa இதுதான் 4 o'clock plant herb. Beauharvia diffusa, prostate herb. Prostate herbனா தரையோட போறது. Bougainvillea, காய்தப்பூ. Bougainvillea spectabilis, காய்தப்பூ. இது woody climber. So woody climber. Okay. Next, root. Tap root, tuberous root or fusiform. Beauharviaல எப்படி இருக்கா? Tuberous root இருக்கலாம் இல்ல fusiform. Fusiform வந்து Beauharvia diffusa. அந்த எக்ஸாம்பிள் வந்து tuberous rootக்கு எக்ஸாம்பிள் வந்து Beauharvia diffusa. Stem herbaceous. ஏன்னா ஹெர்பா இருந்தா stem herbaceous or woody. எரெக்டா இருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாவும் வளரலாம். பூமி சன்லைட்டை நோக்கி ஸ்ட்ரெயிட்டா வளரலாம். இல்ல ப்ரோஸ்டேட்னா தரையோட போகலாம். இல்ல கிளைம்பிங்கா இருக்கலாம். ஸோ கிளைம்பிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? Bougainvillea. அப்புறம் எரெக்டா போறது என்ன? Miraculous jalapa. And leaves வந்து simple, entire or opposite, petiolate, without stipules. Stipules இல்லையா? இது one of the special characters. Miraculous jalapa, Bougainvillea spectabilisலாம் என்ன இல்ல? Stipules இல்ல. Next, inflorescence. Inflorescence வந்து cymose இருக்கலாம், panicled-ஆவும் இருக்கலாம், paniculaவும் இருக்கலாம், large-ஆ இருக்கு, colourful-ஆ இருக்கு. இப்போ இந்த bract இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இது வந்து Bougainvillea. இந்த Bougainvilleaல இது கலர் பண்ணிருக்கு பாத்தீங்களா? இது பூ கிடையாது, இது bract. இதுதான் பூ. இந்த yellow கலரா இருக்கு பாருங்க, இந்த white கலர்ல, அதுதான் பூ. ஓகே, அததான் இங்க சொல்லியிருக்காங்க. கலர்ஃபுல் பிராக்ஸ் இருக்கு. Bougainvilleaல எத்தனை இருக்கா? 3 ஃப்ளவர் சைம் வித் லார்ஜ் கலர் பிராக்ஸ். இப்போ இங்க வந்து 3 கலர் ஃப்ளவர் வந்து சைம்ல இருக்கு. அதை சுத்தி எது கவர் பண்ணியிருக்கான்? பிராக்ட். எத்தனை பிராக்ட்? வித் கலர்டு பிராக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து ஜைமோஸா இருக்கலாம். இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கு? ஜைமோஸா இருக்கலாம், பேனிக்கலா இருக்கலாம், லார்ஜ் கலர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறது என்னது? பெட்டலாய்டு பிராக்ட் இருக்கு. ஸோ பெட்டலாய்டு பிராக்டுக்குள்ள 3 ஃப்ளவர்ஸ் இருக்கு. அந்த 3 ஃப்ளவர்ஸையும் கவர் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அந்த ஃப்ளவர், அந்த சைம் ஃப்ளவரை சுத்தி இருக்கிறது யாரு? பிராக்ட். இதுல இருந்து இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சைமோஸா இருக்கலாம், இல்ல பேனிக்கலா இருக்கலாம். அப்புறமா இது கலர்ஃபுல்லா லார்ஜா பெருசா இருக்குது, அது வந்து பிராக்ட். பெட்டலாய்டுன்னா கலரா இருக்கிறதுனால பெட்டலாய்டு. அதுக்குள்ள 2 ஃப்ளாரோ இல்ல 3 ஃப்ளாரோ. ஆனா உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறது வந்து 3 ஃப்ளவரு. அந்த 3 ஃப்ளவரை சுத்தி என்ன இருக்கு? பிராக்ட் இருக்கு. ஃப்ளவர் பைசெக்சுவல், ஆக்டினோமார்பிக். பைசெக்சுவல்னா 2 செக்ஸ், அதாவது ரெண்டுமே ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ஒரே ஃப்ளவர்ல இருந்ததுன்னா அது பைசெக்சுவல். ஆக்டினோமார்பிக், எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி. அப்புறம் மிராபுலஸ் ஜலாப்பாலையும் Bougainvilleaலையும்
ஃப்ளவர் நல்லா அழகாக பிரைட்டாக கலர் ஆயிருக்குமா, பிரைட்லி கலர். இப்போ இது வந்து போகேன்வில்ல நல்ல அழகான பிங்க் கலரில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி மிராபிளஸ் ஜலாப்லையும் அழகான கலர் இருக்குது. இந்த மிராபிளஸ் ஜலாப்பா வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாகவும் கொடுப்பாங்க இல்லையா, ரெட் அண்ட் ஒயிட் அந்த காம்பினேஷன். ஸோ அது அழகாக தானே இருக்கும். பீரியந்த் டெப்பல்ஸ் வந்து நோ டிஸ்டிங்ஷன், ஏன்னா இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு மோனோக்ளாமிடே சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பார்க்கும். மோனோக்ளாமிடேனா கேலிக்ஸ் அண்ட் கரோலா தனித்தனியாக இல்லை, பீரியந்த் தான். அப்போ பீரியந்த்னா அதோட சிங்கிள் இது என்னன்னு சொல்லுவோம், யூனிட்டை டெப்பல். டெப்பல் 5 இல்லைன்னா 4 to 6 இருக்கலாம், ஒன்று 5ஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 to 6 இருக்கலாம். பெட்டலாய்டாக இருக்கலாம், பெட்டலாய்டுனா கலர்ஃபுல்லாக இருக்கலாம், கலர்டாக இருக்கலாம். பெட்டல்ஸ் மாதிரி கலராக இருந்ததுன்னா அதை பெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்க. ஃபனல் ஷேப்பில் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபனல் மாதிரி தானே இருக்குது, அதனால் இது ஃபனல் ஷேப்பில் இருக்குது. இல்லைன்னா டியூபுலார் ஷேப்லேயும் இருக்குது. ஸோ ஃப்ளவர் வந்து ஃபனல் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை டியூபுலார் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். டியூபுலார் ஸ்ட்ரக்சர் எதில் இருக்குது, மிராபிளஸ் ஜலாப்பா. ஸோ பிரைட் பிங்க் ஃபனல் ஷேப் தான் எதில் இருக்குது, மிராபிளஸ் ஜலாப்பா டியூபுலார் ஷேப்பில். நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா ஸ்டீமன்ஸ் 5 ஆர் மோராகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், ஃப்ரீயாகவும் இருக்கலாம், இல்லை ஃபியூஸ்ட் அட் த பேஸில் ஃபியூஸ்டாக இருக்கலாம். இன்சர்ட்டட் எதோட இன்சர்ட் ஆயிருக்காங்க, பீரியந்தோட டியூபோட ஒட்டி இருக்காங்க, இன்சர்ட் ஆயிருக்காங்க. அது எதில், அது பீரியந்தோட டியூபோட ஒட்டி இருக்காங்க. மிராபிளஸில் எத்தனை ஸ்டீமன்ஸ், 5 ஸ்டீமன்ஸ். ஸோ ஆண்ட்ரீஷியம் ஸ்டீமன்ஸ் 5 ஃப்ரீயாக இருக்காங்க, இல்லை ஸ்டீமன்ஸ் வந்து 5 மோர், 5ஆகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கும் அதிகமாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் பேஸில் மட்டும் யுனைட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா பீரியந்தில் இன்சர்ட்டட் ஆன மாதிரி இருக்கும், மிராபிளஸ் ஜலப்பால 5 ஸ்டீமன்ஸ் தான் இருக்குது. கைனீஷியம் பார்த்தீங்கன்னா மோனோகார்ப்லரினா என்னது, சிங்கிள் கார்பல். ஓவரின்னா சுப்பீரியர் ஓவரி. இப்போ ஓவரி மேலே அது கீழே தான் மற்ற பார்ட்ஸ் டெவலப் ஆகுது, அது கீழே இருந்து தான் மற்ற பார்ட்ஸ் டெவலப் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம். யூனிலாக்குலர் மோனோகார்ப்லரினாவே மோஸ்ட்லி யூனிலாக்குலர் தான் இருக்கும், சில இதில் தான் மாறும். யூனிலாக்குலர் ஓவியல் 1 தான். மோனோகார்ப்லரி யூனிலாக்குலர்னாவே ஒரு ஓவியல் தான் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பேசில் பிளாசன்டேஷன், மிராபிளஸ் ஜலப்பால என்னது, பேசில் பிளாசன்டேஷன். ஃப்ரூட் வந்து ஆந்தோகார்ப் அக்கீன் என்க்ளோஸ் இன் அ பெர்சிஸ்டன்ட் ஹார்டன் பீரியன் டியூப். அக்கீன் வந்து பீரியன் டியூப்குள்ள ஒளிஞ்சிருக்கு. என்க்ளோஸ்டுனா பீரியன் டியூப் அதை சுற்றி இருக்கு, அதுதான் என்க்ளோஸ்ட். மிராபிளஸ் ஜலாப்பா போஹேவியால இதை பார்க்கலாம். ஸோ ஆந்தோகார்ப்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். என்னன்னா அக்கீன் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது பெர்சிஸ்டண்ட்டாக ஹார்டன் பீரியன் டியூபுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி பெர்சிஸ்டன்ட் ஹார்ட் பீரியன்ட்குள்ளே அது இருக்குது. இது போஹேவியாலையும் மிராபிளஸ்லையும் பார்க்கலாம். சீடு வந்து நான் எண்டோஸ்பெர்மஸ், கர்வ்டு எம்ப்ரியோ. ஸோ சீடு வந்து நான் எண்டோஸ்பெர்மஸ். நான் எண்டோஸ்பெர்மஸ்னா முழுசாக அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுல்லையும் யூஸ் பண்ணிடுச்சு, அந்த சீடில் எண்டோஸ்பெர்மே இல்லை. ஸோ நான் எண்டோஸ்பெர்மஸ், கர்வ்டு எம்ப்ரியோ, மிராபிளஸ் ஜலாப்பா. இப்போ ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், மிராபிளஸ் ஜலாப்பாவோட ஃப்ளவர் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம். சிமெட்ரி வந்து ஆக்டினோமார்பிக், செக்ஸ் பைசெக்சுவல், பீரியன்ட் 5, பெட்டலாய்டு, கேமோஃபில்லஸ். ஸோ எப்படி இருக்கு, கேமோஃபில்லஸாக இருக்கு. ஆண்ட்ரீஷியம் 5, ஸ்டீமன்ஸ் எபிஃபில்லஸ்னா பீரியந்தோட ஒட்டி இருக்கு. கைனீஷியம் 1 கார்பல் தான் இருக்கு. ஸோ மோனோகார்ப்லரி 1 ஓவியூல் எத்தனை இருக்கு, 1 தான். பேசில் பிளாசன்டேஷன், ஓவரி சுப்பீரியர். நெக்ஸ்ட் ஃப்ளோரல் சிம்பிள்ஸ், இதில் பிராக்ட் இருக்கு. ஸோ பிஆர்எல்னா பிராக்டியோலும் ப்ரெசன்ட். பைசெக்சுவல் சிம்பிள் தெரியும். பீரியன்ட் 5 ஃபியூஸ்டாக இருக்கு, டியூப் யுனைடெட் டு பீரியன்ட் லோப்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ 5 ஃபியூஸ்ட். ஸ்டீமன்ஸ் 5 ஃப்ரீயாக இருக்கு. கைனீஷியம் 1 மோனோகார்ப்லரி அண்ட் சுப்பீரியர். திரும்பவும் ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் சொல்கிறேன். பிராக்ட்,
bracteolate, bisexual, perianth 5, gamophilus, andrecium 5 ஃப்ரீயா இருக்கு and perianth ஒட்டி தான் இருக்கு இல்லையா அந்த சிம்பிள் போடணும் மேல. கைனீசியம் 1 மோனோகார்பலரி. ஸோ இங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிராக்டியோல்ஸ் இல்லாத ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பிராக்ட், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், perianth 5, andrecium 5, gynoecium 1, superior ovary. ஸோ இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நிக்டாஜினேசி. நிக்டாஜினேசின்னா 4 o'clock பிளான்ட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுதான் இருக்கு, ஆர்னமெண்டல் பிளான்ட். மிராபிளஸ் ஜலாப்பா 4 o'clock பிளான்ட். இதோட ஃப்ளவர்ஸ் வந்து ஈவினிங்ல மலர்றதுனால இது அழகுக்காகவும் இருக்கு. ஃபோக் மெடிசன், ஃபோக்குன்னா இந்த பாட்டி வைத்தியம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த வைத்தியம் அந்த மாதிரி மெடிசனுக்கும் இது யூஸ் ஆகுது. போகைன்வில்லா ஸ்பெக்டாபிலிஸ் இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட். ஹெட்ஜஸ் அதாவது வேலியா வளர்க்குறாங்க அண்ட் டெக்கரேஷன்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கலர்ஃபுல் பிராக்ஸ் அழகாக இருக்கு இல்லையா, அதை டெக்கரேஷன்ஸே யூஸ் பண்ணுறாங்களாம். போஹேர்வியா டிஃப்யூசா புனர்நவா. போஹேர்வியா டிஃப்யூசாவுக்கு இன்னொரு பேர் என்ன, காமன் நேம் புனர்நவா. இது வந்து ஒரு மெடிசினல் ஹெர்ப். இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா லிவர் ப்ராப்ளம்ஸ்க்கு. அப்புறமா டயூரிட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. போஹேர்வியா டிஃப்யூசா புனர்நவா இது வந்து லிவர் ப்ராப்ளம்ஸ்க்கும் டயூரிட்டிக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகார்பஸ் சைனன்சஸ். இது எத்தனோ பொட்டானிக்கல் யூசஸ், அதாவது ட்ரைபல் மெடிசனாக இதை யூஸ் பண்ணுறாங்க. கம்யூனிகார்பஸ் சைனன்சஸ் எத்தினோபாட்னி யூஸ், அதாவது ட்ரைபல் மெடிசனாக இதை யூஸ் பண்ணுறாங்க. பைசோனியா கிராண்டிஸ் இதோட லீவ்ஸை வந்து கிரீன் மென்யூராகவும் ஃபாடராகவும், கிரீன் மென்யூர்னா உரமாகவும், ஃபாடர்னா அனிமலுக்கு ஃபுட்டாகவும் வளர்க்குறாங்க கோஸ்டல் ஏரியாஸில். பைசோனியா கிராண்டிஸ் லீவ்ஸ் வந்து கிரீன் மென்யூராகவும் ஃபாடராகவும் கோஸ்டல் ஏரியாஸில் வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நிக்டாஜினேசி. ஃப்ளவர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பிராக்ட் இருக்கு. அந்த பிராக்ட் எப்படி இருக்கு, கலர்டா இருக்கு, பெட்டலாய்டா இருக்கு. ஸோ பிராக்ட் வந்து பெட்டலாய்டா இருக்கும். எதுக்கு பெட்டலாய்டா இருக்கு, யார் அட்ராக்ட் பண்றதுக்கு, இன்செக்டா அட்ராக்ட் பண்றதுக்கு தான். இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ் யார் வேணா இன்செக்ட் தான். போகைன்வில்லா ஸ்பெக்டாபிலஸ்ல கான்ஸ்பீஷியஸ் பிங்க் ஆர் பர்பிள் பிராக்ஸ் இருக்கு. மிராபிளஸ்ல கிரீன் பிராக்ஸ். அப்போ போகைன்வில்லால பிங்க் ஆர் பர்பிள் பிராக்ஸ், மிராபிளஸ் ஜலாப்பால கிரீன் பிராக்ஸ். ஸோ பிராக்டியோல்ஸ் வந்து யூஸ்வலா ஆப்சென்டா இருக்கலாம் ஆர் வெரி ஸ்மாலா இருக்கலாம். ஆனா ஆப்சென்ட் இன் போகைன்வில்லால எது இல்லை, பிராக்டியோல்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் இது ஏற்கனவே சொன்னது தான், இது தெரியாமல் கட் பண்ணாமல் வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.